ஹாய் ஐஸ். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்ல எந்த மாதிரி சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதை நம்ம ட்ரேடிங்ல வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி கடந்த ஒரு 2 நாளாவே நம்ம டெலிகிராம் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நாம இந்த கஷ்டமான சுச்சுவேஷனை பிரேக் பண்ணி எப்படி மார்க்கெட்டில் வந்துட்டு சஸ்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியமான விஷயம். இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. பட் நான் வந்துட்டு அதை எப்பயுமே வந்துட்டு ஒபே பண்ணுறது கிடையாது. அதாவது நியூஸ் பேஸ்டாக நான் எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது கிடையாது. என்னோட லாஜிக்கு ஏதாவது வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு வந்தது அப்படின்னு நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ்டாக எந்த ஒரு ட்ரேடுமே எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணுறது கிடையாது. இதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நியூஸ் பேஸ்டாக இங்கே நம்ம ₹1 கூட வந்துட்டு லாபம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே கைஸ், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. ஸோ நம்ம வந்துட்டு சென்செக்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுப்போம். பட் நிஃப்டி சார்ட்டை வந்துட்டு பேரலாக வந்துட்டு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கான ட்ரேடு வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். நிஃப்டி சார்ட் அண்ட் சென்செக்ஸ் சார்ட் இது ரெண்டையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் வந்துட்டு மூவ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறது சென்செக்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்செக்ஸ் சார்ட்டை மட்டுமே வந்துட்டு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா 2 சார்ட்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி மூவ் ஆயிருக்கு. சப்போஸ் வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம நிஃப்டி சார்ட்டுமே வந்துட்டு வச்சு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்க மார்னிங் என்ன இருக்கு அப்படின்னா நேத்தியோட ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் நியரஸ்ட்டாக வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு அப்சைடு வந்துட்டு மூவ் ஆகுது. அப்சைடு மூவ் ஆகிட்டு எந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகுது பாருங்க. நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதாவது 80,050 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. அங்கேருந்து வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகுது. இங்கே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நாம வச்சிருக்க கிரிட்டேரியாவுக்கு இந்த கேண்டில் வந்துட்டு மீட் ஆகாது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு இன்சைடு கேண்டில். அதாவது வந்துட்டு இந்த கேண்டலோட ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ எப்போ பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டல் அதாவது 9:40 போல தான் வந்துட்டு அது ஆகுது. ஓகே, நாம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சில நாட்கள்ல வந்துட்டு பார்த்துருக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலுக்குள்ளேயே எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு ரன் ஆகுறத. ஸோ அதனால தான் இன்சைடு கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் பர்சனலாக வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணுறதில்ல. பட் நம்மளோட கான்செப்ட் ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட கிரிட்டீரியா வந்துட்டு மேட்ச் ஆகலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ்டாக வந்துட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு நியூஸை வந்துட்டு ஒபே பண்ணி மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு வந்திருக்கு. எத்தனை கேண்டல் வந்துட்டு தொடர்ந்து ரெட் கேண்டலாக வந்திருக்கு பாருங்க. அதாவது 9:30 இருந்து இங்கே பாருங்க ஒரு 10 o'clock ஒரு ½ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு டவுன் சைடாக வந்துட்டு வந்துருச்சு. ஓகே, அகைன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. அதாவது 79,049 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட்டில் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு திங்க் பண்ணணும். அதாவது ஏற்கனவே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹியூஜ் கேபிட்டல் வச்சுருக்கவங்களாம் என்ட்ரி ஆயிருந்தாங்க அப்படின்னா இந்த இடம் வரும்பொழுது ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருப்பாங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கப்புறம் நம்மள மாதிரி ஸ்மால் ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை வச்சுட்டு அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் வந்துட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து அதாவது ரிவெஞ்ச் ட்ரேட் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, பட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேபிட்டல் வச்சுருக்கவங்க அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கேபிட்டலுக்கான போதுமான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நம்ம இன்னைக்கு எடுத்துட்டோம். நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இங்கே தான் இருக்க போகுது. நாளைக்கு நம்மளோட டிசிஷன் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. ஓகே ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு சாலிடான பையிங் கேண்டில், அதாவது 10-9 கேண்டில். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இங்கே 79,049 இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 79,000 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் 79,000 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த கேண்டில் தான் வந்துட்டு நமக்கு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டில், அதாவது 10-9 கேண்டில். ஓகே,
இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு டே லோ வந்துட்டு என்ன பிரிண்ட் ஆச்சோ அதுல இருந்து நம்மளோட என்ட்ரி கேண்டல் வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா 64 ரூபாய் 75 பைசா வந்துட்டு காமிக்குது. நாம என்ட்ரி எடுக்கிற வரைக்கும் டே லோ என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா 545 ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம 604 ரூபாயில என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரீமியம் வந்துட்டு ரொம்ப ஹியூஜா வந்துட்டு இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்துட்டு ஒன் சைடாக மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனதுக்கு அப்புறமும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் வந்துட்டு ஹியூஜா வந்துட்டு இருக்கு. இதை நம்ம வந்துட்டு மைண்ட்ல வந்துட்டு வச்சுக்கணும். ஓகே, இப்போ 604 ரூபாயில என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 453 ரூபாய். டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 907 ரூபாய் சம்திங் வந்துட்டு இருக்கும். நீங்க ஆல்ரெடி நம்மளோட சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹியூஜான ப்ரீமியம் வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இதை நீங்க ஆல்ரெடி வந்துட்டு நோட்டீஸ் வந்துட்டு பண்ணிருக்கலாம். ஓகே, இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் யாராவது எமோஷனலாக வந்துட்டு ட்ரேடை எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க 453 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ட்ரேடு வந்துட்டு ட்ரிகர் ஆன டைம் வந்துட்டு இந்த கேண்டலில் தான் ட்ரிகர் ஆயிருக்கும். அதாவது 10:21 இந்த கேண்டலோட லோலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 607 ரூபா தான் வந்துட்டு வந்திருக்கும். இந்த 10:21 ட்ரிகர் ஆன உடனே அடுத்த 3 கேண்டல்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக தான் சொல்றது மார்க்கெட்ல என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்மளோட ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணணும். இப்போ இன்னைக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த இடத்துல ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபரை மட்டும்தான் நான் சொல்றேன். ஓகே கைஸ், அது என்ன டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பெய்டு கோச்சிங் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்காது. லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண வீடியோஸில் வந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த பெய்டு கோச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வீடியோ டியூரேஷன் வந்துட்டு 30 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும். என்னோட மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப மென்டார் கிட்ட கிளாஸஸ் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கேன். அது ஆஃப்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும் அல்லது ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும். அங்கே 4 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கோர்சஸ் வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் வந்துட்டு ஒரு 100 வார்த்தைக்குள்ள அதோட கோர்ஸோட டீட்டெயிலை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ண முடியும். மீதி இருக்கிற அந்த 4 ஹவர்ஸ் 6 ஹவர் கிளாஸில் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு டைமை எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது நாம வந்துட்டு ஒரு பைசா கொடுக்குறோம். அந்த பைசாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம எதிர்பார்க்கறது இந்த பைசா கொடுக்கும் பொழுது நமக்கு டியூரேஷன் வந்துட்டு அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப நாலேஜ் வந்துட்டு கேதர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் அது உண்மையே கிடையாது. இந்த மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நாம் எந்த அளவுக்கு வந்துட்டு முக்கியமான நாலேஜை மட்டும் கோத்ரோ பண்ணுறோமோ அதை வச்சு தான் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும். அதாவது சிம்பிளாக சொல்ல போகணும் அப்படின்னா நம்மளோட ட்ரேட் எடுக்கிற அந்த டைமில் நம்மளோட டிசிஷனை குயிக்காக மேக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட ட்ரேட் செட்டப்ஸ் வந்துட்டு இருக்கணும். இதை சொல்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு இது 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேவை கிடையாது. 30 நிமிஷத்துலேயே என்னால் வந்துட்டு எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ண முடியும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் அந்த கோச்சிங் வந்துட்டு அட்டன் பண்ண உடனே நீங்கள் மார்க்கெட்டில் அப்படியே ட்ரேட் பண்ணிட முடியுமானா கண்டிப்பாக வந்துட்டு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா லைவ் மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளோட ட்ரேட் டிசிஷன் எடுக்கும் பொழுது ஒரு சில சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கும். அதுக்காக தான் நான் 30 நாட்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சப்போர்ட் வந்துட்டு கொடுக்குறேன். ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் இண்டிபெண்டாக எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் இருங்க. இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு அது வந்துட்டு உங்களுக்கு உதவி பண்ணும். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் சர்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் டைமுக்கு மேலே வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் லேர்ன் பண்ணதை கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். மார்க்கெட்டில் ஆல்ரெடி நான் இவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டு விட்டுடுங்க. அது எல்லாமே உங்களோட லேர்னிங் பர்பஸ். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இப்போ தான் பேப்பர்ல இருந்து டிஜிட்டலுக்காக வந்துட்டு மாறி இருக்கு. ஓகே, நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, இது அதுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும்பொழுது மார்க்கெட்டும் சரி இந்த உலகமும் சரி தன்னைத்தானே வந்துட்டு முன்னேற்றிட்டே வந்துட்டு போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலுமே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுது 11:40 ஆகிக்கிட்டு இருக்கு. நான் இதுக்கப்புறம் இன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும், நம்ம மண்டேக்கான லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த
2 நாள் லீவ் இருக்கும் பொழுதே நமக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்துட்டு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா? அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி எந்தெந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கோமோ, அதில் ட்ரிகரான லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு மூமெண்ட் வந்துட்டு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லைன்ஸை மட்டும் மார்க் பண்ணால் போதுமானது. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறீங்க அல்லது வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும் பொழுது ப்ராஃபிட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அதாவது 30 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போ வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அதோட டாப் சைடு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. செல்லிங் கேண்டில் மீன் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த டாப்பில் இருக்க விக்கு வந்துட்டு கூட இருக்கணும், பாட்டமில் இருக்க விக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கணும். இந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த கேண்டலோட இந்த கேண்டல் வந்துட்டு பாடியே வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது, ப்ரைஸ் வந்துட்டு நல்லா மூமெண்டம் வந்துட்டு ஆயிருக்கு. ஆனால் இதில் பாருங்கள் பாட்டமில் வந்துட்டு விக்கு கூட இருக்குது, டாப்பில் வந்துட்டு விக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேண்டல்ஸ்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். அதாவது டாப்பில் வந்துட்டு விக்கு கூட இருக்க கேண்டல்ஸாக நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரிவர்சல் வந்துட்டு ஆயிருக்கு இல்லையா? நிஃப்டியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்துட்டு ஒரு வியூ தெரியும். ஸோ நிஃப்டியில் வந்துட்டு இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒபே பண்ணிட்டதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேப்பை வந்துட்டு சென்செக்ஸில் எடுத்துடுறேன். எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த ஒரு பையிங் கேண்டலை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது 3 மினிட் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுவோம். மார்க்கெட் எந்த இடத்துல நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே, என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் கேண்டில் வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு ஒரு 3 கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டலை வந்துட்டு எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஸோ அது போல் நீங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மண்டே வந்துட்டு நம்ம சென்செக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ட்ரேட் வந்துட்டு பண்ண போகிறோம். பட் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிஃப்டி சார்ட்டுமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதனால் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு நல்லா வந்துட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், நிஃப்டியை பேஸ் பண்ணி சென்செக்ஸுமே வந்துட்டு மூவ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், சென்செக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்துட்டு நிஃப்டி சார்ட்டை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டு வச்சுக்கணும். அதே போல் நிஃப்டியில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா சென்செக்ஸ் சார்ட்டை வந்துட்டு பார்க்க தேவையில்லை. நிஃப்டியில் வர ட்ரேடை பேஸ் பண்ணியே நம்ம நிஃப்டியில் வந்துட்டு எடுத்தால் போதும். நல்லா வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணும்பொழுது நிஃப்டி சார்ட் வந்துட்டு அவசியம். ஆனால் நிஃப்டியில் மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணும்பொழுது சென்செக்ஸ் சார்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு கிடையாது. ஓகே, இப்போது அடுத்த 2 நாள் வந்துட்டு ஹாலிடேஸ் வந்துட்டு இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல பிகினர்ஸ் அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சேனலுக்கு பிகினராக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு பிகினராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 மந்த் நீங்கள் பேக் டெஸ்ட் வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களை இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு அதிகமான வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா நாம் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸில் மார்க் பண்ணுறோம். அதை பிளைண்டாக வந்துட்டு அப்படியே 3 மினிட்ஸ் சார்ட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதோட இதில் ஒரு சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்துட்டு அதிகமாகும். ப்ராபபிலிட்டி வந்துட்டு ஒன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் ட்ரேட் வந்துட்டு கம்மியாகும். லாஸ்ட் ட்ரேடுக்கு வந்துட்டு கம்மியாகும் பொழுது நம்மளோட கேபிட்டல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த ஒரு இண்டிகேட்டருமே வந்துட்டு யூஸ் பண்ண தேவையில்லை. நான் இதை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் 10 வருஷமாக எக்கச்சக்கமான இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும்பொழுது என்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வருது அப்படின்னா உங்களால் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி, அதாவது ஒரு சில டைமில் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும்ல, ஸோ அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதோட ஃபுல் ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ணவே முடியாது. எதனால் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிட்டு இமீடியட்டாக வந்துட்டு ட்ராப் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பயம் இருக்கும், நாம் எடுத்திருக்க இந்த ட்ரேடுமே வந்துட்டு இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் எப்பொழுதுமே நீங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா புதுசாக வந்துட்டு ஏதாவது யூனிக்காக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ரேடிங் செட்டப்பை வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.